என்னப்பா பஞ்சாயத்தை கூட்டிட்டு இப்படி அமைதியா இருந்தா எப்படிப்பா? என்னப்பா பேச சொல்ற? என் அனுபவத்துக்கு இந்த பஞ்சாயத்து எம்புட்டோ பிரச்சனைகளையும் பிராதையும் பார்த்திருக்கு. ஆட்டை கலாண்டு விட்டாங்க, மாட்டை கலாண்டு விட்டாங்க, அடுத்தவங்க வீட்டுக்குள்ள புகுந்து நகைய கலாண்டு விட்டாங்க, அங்க சொத்து பிரச்சனைகளை வெட்டிக்கிட்டாங்க, இங்க சொந்தக்காரங்க தகராறுல குத்திக்கிட்டாங்கன்னு தானே பிராது வந்திருக்கு. அதுக்கான விசாரணை என்னவோ அதுபடி விசாரிச்சு நம்ம தீர்ப்பு என்னவோ அதை நியாயப்படி தர்மப்படி தானே கொடுத்துக்கிட்டு இருந்தோம். தப்பு பண்ணவனை பார்த்து திரும்ப இந்த தப்பு இந்த மண்ணுல நடந்துடக்கூடாதுன்னு எல்லாரும் பயப்படுற மாதிரி முன் உதாரணமா நம்ம தீர்ப்பு இருந்துச்சு. இப்ப என்னடானா கற்ப கலாண்டு விட்டாயின்னு பிராது வர்றது ஒரு வழக்கமா போச்சு. அன்னைக்கு ஒரு புள்ள 4 பேர் சேர்ந்து என்னை கெடுத்து விட்டாங்கன்னு சொல்லிச்சு. இன்னைக்கு என்னடான்னா என்னை கெடுத்தவன் யாருன்னே தெரியாதுன்னு ஒரு பஞ்சாயத்து வந்திருக்கு. இப்ப பஞ்சாயத்து நடைமுறையே மாறி போச்சு. இந்த பிராத என்னன்னு விசாரிச்சு எப்படி தீர்ப்பு சொல்றதுன்னு ஒண்ணும் விளங்கல. இப்படிப்பட்ட அசிங்கெல்லாம் நம்ம ஊர்ல நடக்குமான்னு ஆச்சரியமா இருக்கு. எல்லாம் நடந்து போச்சே, இனிமே ஆக வேண்டியது என்னன்னு பேசுங்க. ஐயா, ஊர் பெரியவங்களா, ஒரு மனுஷன் தான் வாழ்க்கையில எந்த நிலையிலும் எந்திரிக்க முடியாத அளவுக்கு பிரிச்சு அவன் குடும்பத்தோட நிம்மதியையும் சந்தோஷத்தையும் எதிர்காலத்தையும் எம்புடு தூரம் சீரழிக்க முடியுமோ அம்புடு தூரம் சீரழிச்சு விட்டீங்க. நான் நம்பிக்கைப்பட்ட கடவுளும் என்னை கைவிட்டுருச்சு. என்ன செய்யறதுன்னு சிந்திக்க கூட வக்கத்து போய் தான் நான் இங்க வந்து நிக்கிறேன். என் பொண்ணு கழுத்துல ஏறின தாலியோட மஞ்சள் ஈர கூட இன்னும் காயல. அதுக்குள்ள என் குடும்பத்தை இப்படி பஞ்சாயத்துல கொண்டு நிப்பாட்டிட்டு இல்லையா ஐயா? இதுக்கு மேலே அடிவாங்க எனக்கு தெம்பு இல்லையா? என்னையும் என் குடும்பத்தையும் விட்டுருங்க. ஏன்பா அழகப்பா, என்ன பேசுற நீ? தப்பு பண்ணிட்டு ஊர்மானத்தை வாங்கிட்டு நிக்கிறது ஓம் பொண்ணு. அத விசாரிக்க தான் பஞ்சாயத்தை கூட்டி இருக்கிறோம். நீ என்னமோ நாங்க தப்பு பண்ண கணக்கா எங்களை குத்த சொல்லிட்டு இருக்க? இதெல்லாம் நல்லா இல்ல, பாத்துக்க. எப்பா இருங்கப்பா, கோவப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. பஞ்சாயத்தை எல்லாம் கேவலமா பேசிட்டு இருக்காரு. எப்படி கோவப்படாம இருக்கு சொல்ற பூசாரி? மனுஷ சூழ்நிலை தவறும் போது ஆத்திரத்துல வார்த்தையை விடுறது சகஜம்தான். அதையெல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாது. எல்லாருக்கும் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், இந்த பஞ்சாயத்து நல்லபடியா முடிகிற வரைக்கும் எல்லாரும் கொஞ்சம் பொறுமையை கையாளுங்க. அழகப்பா, நீ எப்படி அடுத்து என்ன செய்யறன்னு தெரியாம நட்டாத்துல நிக்கிறியோ அதே மாதிரி தான் இந்த பஞ்சாயத்து என்ன தீர்ப்பு சொல்றேன்னு தெரியாம நிக்குது. பஞ்சாயத்து மேல ஆத்திரப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லப்பா. பஞ்சாயத்துக்கு கட்டுப்பட்டு அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில சொல்லுங்க, அம்புட்டு சொல்ல முடியும். பஞ்சாயத்து ஆரம்பிக்கிட்டோம். வந்திருக்க பெரிய மனுஷங்க பேச ஆரம்பிங்க. இதுல பஞ்சாயத்து பேசுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. தப்பு நடந்தது உண்மைதான்னு தான் கெட்டு போய்தான் நிக்கிறேன்னு அழகப்பா மாமா ஆனந்திய ஒத்துக்கிட்டான்ல. ஆனா அந்த கர்ப்பத்துக்கு இன்னார் தான் காரணம்னு சொல்லுமான்னு கேட்டா அது எனக்கு தெரியாதுங்குது. அத பஞ்சாயத்து ஏத்துக்க மறுத்து தான் இந்த கூட்டத்தையே கூட்டி இருக்கு. ஆனந்தி சொல்ற மாதிரி இந்த தவறு நடந்திருக்க 100% வாய்ப்பில்லை. இன்னார் தான் இந்த கர்ப்பத்துக்கு காரணம்னு ஆனந்தி வாயை திறந்து சொல்லணும். இல்லைனா கெட்டு சீரழிகிற பொண்ணுகளுக்கு இது தப்பான முன்னுதாரணமா ஆயிரும். பஞ்சாயத்தோட கோபத்துக்கு அழகப்பன் குடும்பம் அளவ வேண்டி இருக்கும். இந்த உண்மையை ஆனந்திய வாயை திறந்து சொன்னாலும் சரி, இல்ல நீங்க இதை யாராவது கேட்டு இதுதான் நடந்துச்சுன்னு பஞ்சாயத்துல சொன்னாலும் சரி, வெட்டு 1 துண்டு 2ன்னு உண்மை தெரியணும். அம்புட்டுதேன்.